சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்ராம் கோவிந்தன். நுணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருந்தி போச்சு. முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற மாண்பை மறந்து கட்சியினுடைய 4ஆம் கட்ட தலைவரை போன்று மிகவும் தரக்குறைவாக கேவலமாக தேமுதிக மீது, குறிப்பாக எங்கள் மாண்புமிகு புரட்சி அந்நியார் மீது தனி மனித தாக்குதலை நடத்துகிறார் ஐயா எடப்பாடி அவர்கள். இதற்காக தான் எங்கள் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சிறிது காலத்துக்கு முன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பத்திரிகையாளர்கள் ஐயா எடப்பாடி ஆண்ட கேட்குறாங்க, தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாக சொன்னீங்களேன்னு. அதற்கு அவரு யார் யாரோ சொல்றதுக்கெல்லாம் என் கையில கேட்காதீங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம திமுக கூட்டணியில சேர்ந்த பிறகு தேமுதிக மிகவும் தரைக்குறைவாக இவர் பிரச்சாரம் பண்றாரு. அதாவது தேமுதிக 0.5 கட்சி, தேமுதிக ஐசியூல இருக்குது, தேமுதிகவுக்கு நம்ம தான் உயிர் கொடுத்தோம், அதுன்றாரு இதுன்றாரு அந்நியார, இப்படிலாம் கேவலமாக எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. இதற்காகத்தான் பொறுத்தது போதும், இனிமே நம்ம பொறுமையா இருக்க முடியாதுன்றதுக்காக தான் எங்கள் அந்நியார் அவர்கள் அந்த ஒப்பந்த பத்திரத்தை வெளியிட்டார். அந்த ஒப்பந்த பத்திரத்தில் 5 நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தருவதாகத்தான் ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தமே போடலைன்னு சொல்லிட்டு தான் முதல்ல எடப்பாடி அவர்கள் சொன்னார். பிறகு இந்த ஒப்பந்தத்தை அந்நியார் அவர்கள் வெளியிட்ட பிறகு இன்னைக்கு எடப்பாடி அவர்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சிச்சு. இதனால நாங்க என்ன சொல்றோம்னா, தேமுதிக மீது அவதூறா பரப்பாதீங்க, குறிப்பா எங்கள் அந்நியார் மீது தனி மனித தாக்குதலை நடத்தாதீங்க. வன்மத்தோடு தேமுதிக மீது திட்டமிட்டு நீங்க அவதூறு பரப்பினாலும் நாங்க தொடர்ந்து அயராது எங்களுடைய கழகத்தை வெற்றி பெற செய்வோம். நீங்க தோல்வி பயத்தால் தான் இப்படிலாம் வளர்றீங்க, உங்களுக்கு தோல்வி பயம் வந்துச்சு. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வரப்போறாரு. இது அதனால உங்களுக்கு தோல்வி பயம் என்பது உங்க கண்களில் நன்காக தெரிகிறது, உங்க பேச்சிலே நன்காக தெரிகிறது. எனவே தேமுதிக மீது வன்மத்தை கக்காதீங்க. நாங்க எதுக்குமே அஞ்ச மாட்டோம். ஏன்னா நாங்க கேப்டனுடைய கூட்டம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.